வணக்கம். நான் டாக்டர் சுஜய் சுசிகர், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். வணக்கம், நான் டாக்டர் சுரேஷ்குமார், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டாக இருக்கேன், காவேரி ஹாஸ்பிட்டலில். ஸோ இன்னைக்கு நாங்கள் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இண்டிவிஜுவலைசிங் கேன்சர் கேர். இப்போ எல்லாருக்கும் தெரியும் கேன்சர்னா தெர் ஆர் மெனி ட்ரீட்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் கேன்சர் கேர். ஸோ இப்போ நாங்கள் ப்ரீஃபாக வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன்வால்வ்டு, ஹவு வி கேன் டூ தேட் ஃபார் பேஷண்ட்ஸ், அதில் ஒவ்வொருத்தங்களுக்கும் எப்படி நம்ம ஒவ்வொருத்தர் கேன்சரை கொண்டு போகிறதுங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சுரேஷ் கேட்பாங்க. ஸோ சார், இப்போ கேன்சர் அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் டைப்ஸ் கேன்சருக்கு நம்ம கொடுப்போம்? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கேன்சர்னு இருக்கும்போது 3 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் சர்ஜரி. நம்ம கேன்சர் இருக்கிற அஃபெக்ட் பண்ற பார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது, அது பேரு சர்ஜரி. ரெண்டாவது ரேடியேஷன் தெரப்பி ஆர் கதிர்வீச்சு சிகிச்சை. அது என்னன்னா அந்த ஃபோக்கஸா ரேடியேஷனை கேன்சர் பாதிச்ச அந்த பகுதிக்கும் கேன்சர் செல்ஸுக்கும் கொடுத்தோம்னா அந்த கேன்சர் செல்ஸை கொல்லும். மூணாவது தான் இஸ் கீமோதெரப்பி, விச் உங்களை மாதிரி மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் கொடுக்குறாங்க. கீமோதெரப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல மருந்து செலுத்துறது. அது உடல் யூ கேன் டேக் இட் த்ரூ த மவுத், வாய் வழியாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு நரம்புகள் வழியாக செலுத்தலாம். இது உடம்புல ஃபுல்லாக பரவி அந்த கேன்சர் செல்ஸை கொள்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தீஸ் 3 ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர். ஒவ்வொரு கேன்சரான டைப்பை பொறுத்து இருக்கு, அதை வச்சு வி கிவ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மல்டி மொடாலிட்டி டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் உட்காந்துட்டு இந்த பேஷண்ட்க்கு எந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் எவ்ரி பேஷண்ட். ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? லைக் வாட் இஸ் த ரோல் ஆஃப் மல்டி மொடாலிட்டி? டுடே நீங்க தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு பிரிங் அவுட் டு யூ. இன்னைக்கு எல்லா பேஷண்ட்ஸுமே கண்டிப்பா இந்த மாதிரி மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட் தான் should be offered, and you should go through treatment should be going through a multidisciplinary tumor board or a multidisciplinary meeting, where what happens is in the treatment ku involve ஆற எல்லா டாக்டர்ஸும். இப்போ நான் சொன்ன மெயின் டாக்டர்ஸ் of course மெடிக்கல், சர்ஜிக்கல், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், இதோட சேர்த்துட்டு ரேடியாலஜிஸ்ட், சம்டைம்ஸ் நியூக்ளியர் பிசிசிஸ்ட், பெத்தாலஜிஸ்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னன்னா இப்போ இந்த வகையான கேன்சர் ஒருத்தங்களுக்கு வர்ற கேன்சருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வர கேன்சருக்குமே வித்தியாசம் இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாவது நம்ம இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் எடுக்கணும்னா அந்த பேஷண்டோடைய ஏஜ், அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய உடல் கண்டிஷன், அட் பிரசன்ட் வாட் இஸ் ஹர் பிசிக்கல் கண்டிஷன், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றோம், அவங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இண்டிவிஜுவலைஸ் பண்றதுல அவங்களுடைய கரியர், அவங்களுடைய டைமிங், அவங்களுடைய எல்லாமே எடுத்துட்டு தான் வி ஹாவ் டு டிசைட் ஆன் தி ட்ரீட்மெண்ட். ஸோ இது கண்டிப்பா பண்ணும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் இஸ் மச் பெட்டர், அவுட்கம்ஸ் ஆல்சோ ஆர் மச் பெட்டர். So every patient ko it's better to go through an definitely MDT. Every patients at least ஒரு கர்சரியா MDT, அதாவது மல்டிடிசிப்ளினரி மீட்டிங் வச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்றது தான் பெட்டர். வேற எல்லாருமே நாங்க என்ன ஆஃபர் பண்ணலாம், யார் ஆஃபர் பண்றது will be better suited for that patient and that particular diseaseங்கறதை எடுத்துட்டு அதுல எடுத்துட்டு போறதுங்கிறது கண்டிப்பா பெட்டர் தென் கர்சரியா இவங்களுக்கு இதான் பண்ணணும்ங்கறதை டிசைட் பண்றதோட பெட்டர். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் இமிடியேட்டா சர்ஜரியோ கீமோதெரப்பி கொடுக்காம ஒரு மல்டி மொடாலிட்டி எல்லாரும் பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அது சர்ஜரி எப்ப பண்ணணும், இது என்னன்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் முன்னாடியே ஆரம்பிச்சு அண்ட் ஈவன் டியூரிங் த ட்ரீட்மெண்ட்டே அவங்களோட கண்டிஷன், அவங்க டிசீஸ் எல்லாம் மாறலாம். அந்த டைம்ல திரும்பி தே வில் ஹேவ் டு கம் பேக். ஒவ்வொருத்தரையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஏதாவது புதுசா மாத்துறதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பண்றது இஸ் டெஃபினெட்லி மச் பெட்டர். எக்ஸாம்பிள் சர்ஜரி பண்ணிட்டோம்னா சர்ஜரி திரும்ப முதல்ல சர்ஜரி பண்ண போறோமா, இல்லாட்டி முதல்ல கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ண போறோமா, இல்லாட்டி ரேடியேஷன் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ண போறோமா. சிலருக்கு இப்போ ரேடியேஷனோ சர்ஜரி கீமோதெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் டியூமர் சரியா கரையாம இருக்கலாம், the response may not be what we wanted. அப்படின்னா வேற எதுவும் திரும்பி கொடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் இன்னும் பெட்டரா ஆக்க முடியுமா, இல்லைன்னா இல்ல நம்ம இவங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகாது, கண்டிப்பா சர்ஜரி இன்னும் அக்ரெசிவா இருந்தாலும் பண்றது பெட்டரா. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா அந்த பேஷண்ட்ஸ்க்குரிய பெனிஃபிட் கூடும். So MDT is a must for every cancer patient, and in Number Kamari Hospital, every patient we go through an MDT discussion. So and everywhere in every established cancer centers they actually do this multidisciplinary, and it has been shown to improve the outcomes for the patients. So sorry sir, இப்போ சர்ஜரி அப்படி MDT ல சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ எந்த பேஷண்ட்க்கு நீங்க சர்ஜரி சூஸ் பண்ணுவீங்க? யூஸ்வலா பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்றதுனால கண்டிப்பா நம்மளால டிசீஸ் ஃபுல்லா அகற்ற முடியும். we can remove the entire diseased process or the diseased organ அப்படின்னு பண்ணாதான் we go for surgery. திரும்பி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் பாக்கி இருக்கும், we want to leave behind residue னா then surgery is not a good option. ரெண்டாவது சர்ஜரி என்ன பண்ண போறோம், அந்த ஆர்கன் டிஸ்பென்சிபிள் ஆர்கனா, இப்போ அந்த நம்ம ஒரு பகுதியை கேன்சர் பாதிச்சிருக்கு, அந்த பகுதியை நம்ம எடுக்க போறோம், அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இதோட உயிர் வாழ முடியுமா. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்க உயிர் வாழ்ந்தா கூட அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு, இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் நாங்க சர்ஜரி பிளான் பண்றோம்.
இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ குரல் வளை லாரிங்ஸ் அதுல வந்து ஒரு கேன்சர் இருக்குதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துடலாம் we can do surgery and remove the larynx பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க வாய்ஸ் போயிடும் அவங்க கண்டிப்பா மூச்சு விடுறதுக்கே பாத்தீங்கன்னா ட்ரெக்கியாஸ்டமின்னு ஒரு ஹோல் மூலமா தான் மூச்சு விடணும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா நம்ம கேன் வி ரீடைன் தியர் வாய்ஸ் அவங்க வாய்ஸ் பேசுற மாதிரியே வச்சுக்கலாமாங்கிறத யோசிக்க தான் டியூமர் போர்டில் வந்து இப்போ ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி நீங்க மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் சேர்ந்து அதை சேர்ந்து கொடுத்தா சம்டைம்ஸ் மொத்தமா கரைச்சிடலாம் யூ கேன் ப்ரிசர்வ் த லாரிங்ஸ் யூ கேன் கன்சர்வ் த லாரிங்ஸ்னா வி கேன் அவாய்ட் சர்ஜரி சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அதை சிறுசாக்கி ஒரு சின்ன நாடியூல் ஆக்கிட்டீங்கன்னா வி கேன் ஈவன் டு லாரிங்ஸ் ப்ரிசர்வேஷன் சர்ஜரி அதாவது குரல் வலையை ப்ரிசர்வ் பண்ணிட்டு கூட சர்ஜரி பண்ணலாம் அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப சம்டைம்ஸ் எல்லாரும் பயப்படுறது வந்து மலக்குடல் ரெக்டல் கேன்சர் அதுல வந்து கேன்சர் வந்ததுன்னா வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து பை வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி கூட சில பேஷன்ஸ்ல வந்து முதல்லயே நம்ம ரேடியேஷன் கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்தா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கீமோ ஷ்ரிங்க் ஆகும் டியூமர் வந்து ஷ்ரிங்க் ஆச்சுன்னா மேல போயிடுச்சுன்னா அப்போ நம்ம திரும்பி வந்து கொண்டு போய் we can stitch the large intestine back to the anus அதாவது மோஷன் போற பாதையிலே வச்சுட்டோம்னா you can avoid a permanent colostomy so இந்த மாதிரி தான் வந்து we plan surgery வந்து முதல்லயே வந்து இப்போ மல்டிடிசிப்ளினரி டீமுக்கு அப்புறம் சர்ஜரிங்கிற போது we have to plan taking into account how we can do best for the patient so surgery என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு சார் இப்போ சர்ஜரின்னு பாத்தீங்கன்னா we have regular surgeries we have minimal access surgery அது மினிமல் ஆக்சஸ்ல டைப்ஸ் தான் you have like robotic laparoscopic எல்லாம் இப்போ என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெனரலா சர்ஜரி அண்ட் மினிமல் ஆக்சஸ் பெருசா ஒன்றும் கிடையாது the surgery is basically the same we remove the same things பட் நம்ம வந்து இப்போ சர்ஜரியோட மெயின் ப்ராப்ளம் இஸ் பெயின் அது ஏன் வருதுன்னா நம்ம எவ்வளவு பெருசா வெட்டுறோம் எவ்வளவு தையல் போடுறோம் அதனால தான் பெயின் இருக்கும் ஸோ இப்போ மினிமல் ஆக்சஸ் என்னன்னா வந்து பெருசா வெட்டாம சின்ன சின்ன துளா போட்டு we are able to insert a camera inside we are able to insert smaller instruments and do the same surgery அதான் the difference between minimal access இது என்னன்னா வந்து the quality of life the quality of pain and everything after the surgery improves much better so அதனால தான் minimal access surgery is better but sometimes அப்படி பண்ண முடியாதுங்கிற போது of course primary aim of the surgeon is removing the entire cancer அப்போ we may have to do open surgery சரி சார் இப்போ காமனா எல்லா பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி கேன்சர்ஸ்க்கு வந்து நம்ம லாப்ரோஸ்கோபி பண்ணலாம் எதுக்கு வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி இப்போ நீங்க வந்து ஆமா என்னன்னா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் லாப்ரோஸ்கோபி எல்லாம் வந்து டீப் ஆர்கன்ஸ் டீப் கேவிட்டிஸ் அதாவது வந்து வயிற்றுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இருந்தாதான் நம்ம வந்து லாப்ரோஸ்கோபி தொரக்கோஸ்கோபி எல்லாம் பண்ணலாம் சூப்பர்ஃபிஷியல் டியூமர் ஸ்கின் கீழே இருக்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜ் கிடையாது மினிமல் ஆக்சஸ்ல அப்போ என்ன நம்ம சின்ன ஸ்கின் இன்சிஷன் போட்டு அதை எடுத்துட போறோம் ஸோ அந்த மாதிரி இதுல வந்து மினிமல் ஆக்சஸ் டசன்ட் கம் இன்டு பிக் வே ஸோ இப்போ ஆர்கன் ப்ரிசர்விங் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க சார் அது பத்தி ஏதாவது ஆர்கன் ப்ரிசர்விங்னா இப்போ என்னன்னா முன்னாடிலாம் வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா ஃபுல் பிரஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ என்ன நம்ம பழகிருக்கோம்னா we have come to see that results அதாவது நம்ம வந்து ஃபுல் பிரஸ்ட்டை எடுக்காம கூட அதே ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் டசன்ட் டிக்ரீஸ் அவங்களுக்கு டிசீஸ் திரும்பி வர்றதுக்கான சான்ஸும் ஜாஸ்தி இல்லை ஸோ தட் இஸ் கால்ட் ஆர்கன் ப்ரிசர்வேஷன் பட் அகைன் அதெல்லாம் எங்க வருதுன்னா வந்து நம்ம அந்த ஃபுல் பிரஸ்ட் எடுக்காட்டியும் ரேடியேஷன் கொடுத்து மிச்ச பிரஸ்ட் இருக்க இதையும் we are able to control கீமோதெரப்பி ஹார்மோன் தெரப்பி அந்த மாதிரிலாம் கொடுத்து we are able to control diseaseங்கிற போது we are able to offer organ conservation ஸோ இதுல என்னன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அகைன் ஃபுல் பிரஸ்ட் எடுத்துட்டோம்னா ஒரு பெண் வந்து she may feel that வெளியே போகும்போது சைக்கலாஜிக்கலா இருக்கலாம் they may not feel comfortable after this but இதுல வந்து it is preserved you are able to you feel confident even after the surgery so அதனால வந்து இப்போ that is the concept of organ preservation சப்போஸ் பேஷண்ட் சர்ஜரி பண்ண முடியல டியூமர் வந்து பெருசா இருக்கோ இல்லைன்னா வந்து ஒரு கிரிட்டிக்கல் இடத்துல இருக்கோ சர்ஜரி பண்ண முடியல அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அதான் அப்போ வந்து நாம வந்து அப்போதான் வந்து நம்ம எல்லாமே அது என்ன வகையான டியூமர் அதுல பெத்தாலஜி என்ன அதுக்கப்புறம் வந்து அதோடைய ரேடியாலஜியில பார்ப்போம் அது எவ்வளவு தூரம் பரவி இருக்கு உள்ள அதுக்கப்புறம் தான் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்களா வந்துருவீங்க மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டோம்னா நீங்க வந்து இதுல இப்போ மருந்து கொடுத்து கரைக்க முடியுமா சோ சர்ஜரி பண்ண முடியல நியூ அட்ஜுவன்ட் கீமோ சொல்லுவாங்க அது வந்து சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி கீமோ கொடுத்துட்டு அந்த டியூமரை நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிட்டு சோ ஸ்ட்ரிங் ஆனதுக்கு அப்புறம் we go and do the surgery சோ அதான் இப்போ திரும்பி அதான் that's what comes to chemotherapy சோ நம்ம இப்ப அடுத்து வந்து நான் வந்து ஐ திங்க் கீமோதெரபி பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்கலாம் சோ ஜெனரலாவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது இருக்கு எல்லாரும் வந்து ஆபரேஷன் கூட பண்ணிக்கலாம் கீமோதெரபி தான் ரொம்ப கொடுமையா இருக்குன்னு நினைக்கிறாங்க சோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் சார் அது வந்து ஒரு மித்து தான் சார் சொல்லுவேன் இது வந்து not every chemotherapy is toxic so usually வந்து இப்போ chemotherapy ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு so lot of medication supportive treatments have come so chemotherapyனாலே வாமிட்டிங் சிவியரா இருக்கும் ஹேர் லாஸ் வரும் ஸோ பேஷண்ட் வந்து படுக்கை ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆல்வேஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்துட்டே இருக்கும் ஸோ அப்படிலாம் கிடையாது ஸோ ரொம்ப அட்வான்ஸ் இருக்கு வி டைட்ரேட் த டோஸ் அக்கார்டிங் டு த டாலரன்ஸ் அண்ட் புதுசாக இப்போ இம்யூனோதெரப்பி டார்கெட்டட் தெரப்பி எல்லாமே வந்திருக்கு ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆஸ் மினிமல் ஆஸ் பாசிபிள் யூ ஹவ் brought it down ஸோ இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் சிவியர் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லெஸ் தென் 10% பேஷண்ட்ஸ் தான்
most of the patients chemo எடுத்துட்டு they go for work. அடுத்த நாளே they go for work, they do their routine activities, வீட்ல எல்லா வேலையும் செய்வாங்க. So it is like that now. So அதுதான் முக்கியம். I think நீங்க கீமோ எடுத்துக்கிட்டா நார்மல் லைஃப் வாழ முடியுது. நார்மல் லைஃப். வெரி குட். கொஞ்சம் பேசிக் precautions சொல்லிரோம் நம்ம எல்லாரும். So அந்த precautions எடுத்துட்டு they can just lead their normal life. So ரெண்டாவது இப்போ கீமோதெரபி நீங்க சொன்னீங்க இம்யூனோதெரபி, டார்கெட்டட் தெரபி எல்லாம் இருக்குதுன்னு. அதெல்லாம் வந்து கீமோதெரபியோட வித்தியாசமா? கீமோதெரபியோட என்ன அட்வான்டேஜ் ஆஃபர் பண்ணுது? ஸோ கீமோதெரப்பி வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். எந்தெந்த செல் ரேப்பிடா மல்டிப்ளை ஆகுதோ அதை போய் டார்கெட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கீமோதெரப்பி. ஸோ கேன்சர் செல்ஸ் ரேப்பிடா மல்டிப்ளை ஆகிறதுனால ஸோ இட் ஹிட்ஸ் த கேன்சர் செல்ஸ். பட் அபார்ட் ஃப்ரம் தட் நார்மல் பாடி செல்ஸ் ஆல்சோ கெட் அஃபெக்டட் பை த கீமோதெரப்பி. அதனால நம்ம கீமோ கொடுத்தா ஹேர் லாஸ் இருக்கும், வாமிட்டிங், டயரியா, அந்த அந்த புண்ணு வரும்னு சொல்லுவாங்க, அந்த என்டைரிஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே மியூக்கோசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் கீமோதெரப்பி, பிகாஸ் இட் இஸ் நான் ஸ்பெசிஃபிக். ஸோ கேன்சர் செல்லையும் ஆக்ட் பண்ணும், நார்மல் செல்ஸ்லையும் ஆக்ட் பண்ணும். அதே டார்கெட் தெரப்பி அப்படின்னா ஸோ அந்த கேன்சர்ல என்ன அப்நார்மாலிட்டி இருக்கு, அது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன் அப்நார்மாலிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் கேன்சர்ல என்ன ஸ்பெசிஃபிக் அப்நார்மாலிட்டின்னு கண்டுபிடிச்சு நம்ம மாலிகுலர் டெஸ்டிங்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லங் கேன்சர்ல பாத்தீங்கன்னா EGFR மியூட்டேட்டட் லங் கேன்சர், ALK ரீஅரேஞ்ச் லங் கேன்சர், அந்த மாதிரி செவரல் டைப்ஸ் நம்ம பிரிச்சு மாலிகுலர் டெஸ்டிங் பண்ணிட்டு we give specific drugs for that. ஸோ இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும்போது they act specifically on the cancer cells. நார்மல் செல் வந்து யூஸ்வலி don't act. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் தே ஆர் மோர் எஃபெக்டிவ் தான் கீமோதெரப்பி. ஸோ நார்மல் கீமோதெரப்பி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ 20-25% கீமோ திஸ் டார்கெட் தெரப்பி 70-80% மோர் எஃபெக்டிவ் தான் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனதர் லேட்டஸ்ட் வந்து இப்போ இம்யூனோதெரப்பின்னு வந்திருக்கு. ஸோ லாட் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் ஃபார் இம்யூனோதெரப்பி ஆர் இன்க்ரீசிங். ஸோ இம்யூனோதெரப்பி வந்து யூஸ்வலி சம்டைம்ஸ் வி கிவ் இன் காம்பினேஷன் கீமோட சேர்த்து கொடுப்போம் டு இன்க்ரீஸ் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ், ஆர் சம்டைம்ஸ் இம்யூனோதெரப்பி அலோன் கொடுப்போம். ஸோ இம்யூனோதெரப்பி வந்து இட்ஸ் இன்க்ரீசஸ் த கேன்சர் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. ஸோ அந்த இம்யூனிட்டி வந்து போயிட்டு இட் வில் ஆக்ட் ஆன் த கேன்சர் செல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த டியூமர். ஸோ அதுதான் வந்து இம்யூனோதெரப்பி. அது லாட் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் ஆர் கமிங் அப் நவ். ஸோ லாட் ஆஃப் கேன்சர்ஸ் வி ஆர் யூசிங் இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பி எல்லாரும் கொடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணிட்டு கொடுப்பீங்க? ஸோ டெஃபினெட்லி சில டெஸ்ட் பண்ணும். ஸோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் டிசீஸ் எதுவும் இல்லை அப்படி லைக் SLE சோரியாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எதுவும் இல்லை அப்படின்னா we can give immunotherapy. ஸோ இந்த இம்யூனோதெரப்பிக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். பிகாஸ் தேர் ஸ்பெசிஃபிக் ஜஸ்ட் ஆக்டிவேட் த இம்யூன் சிஸ்டம். ஸோ வந்து பெருசா நம்மளுக்கு பாடியில எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, கீமோதெரப்பி மாதிரி ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறதுனால இப்போ நீங்க வந்து பேஷண்ட்ஸும் பாக்குறீங்க, they are doing better and you are able to get better. ஆமா, definitely lot of people immunotherapy வந்து ரெவல்யூஷனே சொல்லலாம் நம்ம. ஸோ lot of patients are getting actually a very good response and survival வந்து ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இம்யூனோதெரப்பிலாம் நீங்க வந்து எப்போ டிசைட் பண்ணுவீங்க பேஷண்ட்ஸ்க்கு இது பண்ணலான்னு? ஸோ நீங்க முதல்லயே இது பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்க அதுவும் அகைன் மல்டி டிசிப்ளினரி டீம் மாதிரி போட்டுட்டு? ஸோ டெஃபினட்டா மல்டி டிசிப்ளினரி டீம்ல பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் ஒன்லி வி சூஸ் த பேஷண்ட். கீமோதெரப்பி போகணுமா, டார்கெட்டட் தெரப்பியா, இம்யூனோதெரப்பியா, ரேடியேஷனா, சர்ஜரியான்னு யூ கேன் ஈவன் கம்பைன். அது கூட சேர்த்து கொடுத்தா சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரேடியேஷன் தெரப்பி இருக்கு. ரேடியேஷன் தெரப்பி கூடயே சேர்த்து நீங்க கீமோதெரப்பியும் கொடுப்பீங்களா? அதுல எதுவும் பலன் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்களா? ஸோ சம்டைம்ஸ் சர்ஜரி நீங்க சர்ஜிக்கல் சம்டைம்ஸ் நீங்க வந்து சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஸோ வி டெஃபினெட்லி லோக்கல் தெரப்பின்னு சொல்லுங்க. சர்ஜரி பண்ணி எடுக்க முடியலன்னா ஸோ வாட் கேன் வி டூ டு அந்த லோக்கல் அந்த டியூமரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு? ஸோ அங்க ஃபோக்கஸ்டா ரேடியேஷன் கொடுத்துட்டு ஸோ ரேடியேஷனோட எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வி ஆல்சோ கிவ் கீமோதெரப்பி. ஸோ இன் சில ஆர்கன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கீமோதெரப்பி பிளஸ் ரேடியோதெரப்பி இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சர்ஜரி. அந்த லெவலுக்கு ஸோ கண்ட்ரோல் இஸ் தேர். We can say in some example head neck cancers, although it's similar, control is better, but definitely better. So definitely we come lung la goda we give immunotherapy with chemotherapy, we commonly give in combination stage 3 lung cancer. So நிறைய இடத்துல வந்து இப்போ combine பண்ணி chemotherapy, radiation, immunotherapy with radiation. இப்போ சர்ஜரிக்கு அப்புறமா கூட we give radiation. இப்போ immunotherapy கூட சர்ஜரிக்கு முன்னாடி immunotherapy breast cancer after surgery அந்த மாதிரி நிறைய. சோ இதெல்லாம் பண்றதுனால now we are able to see that the better results are better and எல்லாமே. சோ அதான். சோ அகைன் இப்போ நம்ம வந்து திரும்பி வரோம். பர்சனலைஸ் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி கேன்சர் கேர் கொடுக்கிறது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே மாறுதலா கொடுக்கலாமா, இல்லாட்டி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பா டிசைன் பண்ணி பண்றது பெட்டரா? ஸோ முன்னாடி எல்லாம் வந்து இப்போ லங் கேன்சர் அப்படின்னாலே ஒரு பிளாங்கெட் ட்ரீட்மெண்ட், இந்த லங் கேன்சரா இந்த ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு, இந்த கீமோதெரப்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் லேண்ட்ஸ்கேப்பே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட். அதே மாதிரி இப்போ லங் கேன்சர் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது என்ன மியூட்டேஷன் இருக்குன்னு எவ்ரி பர்சன் இப்போ ஜெனடிக் லெவல்ல நீங்க வந்து ஒவ்வொரு பேஷண்டோட கேன்சரையும் செக் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோம். ஸோ ஜெனடிக் டைப் ஆஃப் என்ன ஜெனடிக் டைப் மாலிகுலர் டைப் ஆஃப் லங் கேன்சர் எல்லா பேஷண்ட் பார்த்து நாட் ஒன்லி லங் கேன்சர்
நிறைய கேன்சர்ஸ்க்கு இப்போ வந்தாதான் மியூட்டேஷன்ஸ் எல்லாம் செக் பண்றோம். மியூட்டேஷன்ஸ் பொறுத்து இப்போ கீமோதெரபி சிலருக்கு வந்து கீமோதெரபி அவாய்ட் பண்றீங்க மியூட்டேஷன்ஸ் இருந்தா யூ நோ தட் த ரெஸ்பான்ஸ் பெட்டரா இருக்கும்னா வெறும் சர்ஜரியோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சிலருக்கு வந்து சர்ஜரி பண்ணா ரெக்கரன்ஸ் வரும் அப்படிப்பட்ட மியூட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக் கேன்சர்ஸ் இப்போ நீங்க வந்து இது பண்றீங்களா? அதாவது வெறும் சர்ஜரி பண்ணிட்டு ஈவன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்தா கூட நல்ல டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு நம்ம சர்ஜரி மட்டும் போதும் அப்படின்னு டிசைட் பண்றீங்களா? சிலருக்கு வந்து மியூட்டேஷன்ஸ் ஆர் நாட் குட் அப்போ அவங்களுக்கு கீமோதெரபி ஆட் பண்ணணும். ஸோ காமனாக இப்போ லங் கேன்சர்ல பார்த்தீங்கன்னா இப்போ EGFR மியூட்டட் லங் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா கூட இப்போ EGFR மியூட்டட்னா இப்போ வி ஹேவ் நியூ ட்ரக் கால் ஆசிமெட்டரியம் அப்படின்ட்டு. ஸோ அது சர்ஜரிக்கு அப்புறமா வி கிவ். ஸோ 2 years கொடுக்கும்போது கண்ட்ரோல் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி வரது ரெக்கரன்ஸ் ரேட்ஸ் ஆர் லெஸ். ஸோ ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வாஸ் நாட் தேர். ஸோ இட்ஸ் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் லங் கேன்சர் இப்போ அர்ஜுவெண்டா வந்து நம்ம வி கிவ் டார்கெட்டட் தெரப்பி லைக் ஆசிமெட்டரியம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இம்யூனோதெரப்பி அட்ஜுவெண்டா வந்து இப்போ சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இம்யூனோதெரப்பிக்கும் டேட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேஷண்ட் அவுட்கம்ஸ் வந்து இட்ஸ் dramatically improved முன்ன விட. ஸோ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் கெட்டிங் கியூர்ட், லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் சர்வைவல் வந்து நல்லாவே we are improving. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம if we were to tell everybody that ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணி ட்ரீட் பண்றது வந்து இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் பிளாங்கெட்டா வந்து இந்த கேன்சர் இந்த ஸ்டேஜுக்கு பண்றதுங்கிறது யூ ஃபீல் இட் இஸ் கரெக்ட். ஸோ தட் இஸ் வாட். ஸோ அதான் நாங்கள் வி வாண்ட் டு புட் இட் அக்ராஸ் தட் ஒவ்வொரு இட்ஸ் நாட் லைக் பிரெஸ்ட் கேன்சர்னா இந்த ட்ரீட்மெண்ட், லங் கேன்சர்னா இந்த ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து என்னன்னா வாட் வி வாண்ட் டு சே இஸ் ஈவன் இஃப் இட்ஸ் ஒன் பர்டிகுலர் டைப் ஆஃப் கேன்சர் ஒவ்வொருத்தவங்களுக்கு வாட் இஸ் யார் கண்டிஷன், வாட் இஸ் யார் இது. செகண்ட் திங் இஸ் உங்களுக்கே என்ன மாதிரி ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கு, இஸ் தேர் எனி ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ், அதை வச்சுட்டு there are so many more treatments which are coming up and we can individualize the cancer care based on the patient. So you feel அந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். Yes, definitely. So அது கண்டிப்பா மேண்டேட்டரின்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும்? கண்டிப்பா should be made mandatory.